ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு ஸ்னூட்டி ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விகே ப்ரோமோ அண்ட் எடிட்ஸ் அவங்க அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ வந்து என்னன்னா, கூலி படத்தோட ட்ரைலர் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் அண்டு டைலாக்ஸ் ஏற்ற மாதிரி எல்சியூ வெர்ஷன், லைக் எல்சியூவில் எந்தெந்த ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்களோ, கைதி, விக்ரம், லியோ, ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி கூலி ட்ரைலர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கூலி படத்தில் இருக்கிற டைலாக்ஸ், அந்த அந்த ட்ரைலரில் வர டைலாக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் விஷுவல்ஸ் வந்து எல்சியூவாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, ஐடியாவாக நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இந்த வீடியோ எப்போ நீ ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் பண்ணலைங்க. வணக்கம் H6S அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ரெகுலராக நமக்கு போடுற எல்லா வீடியோலையுமே இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ, அவருனால தான் இந்த வீடியோ. ஓகே, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா எந்தெந்த ஸ்டார்ஸ் எப்படி எப்படி கட் பண்ணியிருக்காங்க, யாரை வில்லனா யாரை ஹீரோவா, இப்படி பார்க்கறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட போயிருமோ, வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்து வீடியோ எடிட் பை விக்கி, அவருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். தம்ப்நெயில் நல்லா அந்த ப்ரீமியமான படத்துக்கு ரெடி பண்ணுற தம்ப்நெயில் மாதிரி இருக்கு. அந்த தம்ப்நெயில் வந்து பகவதி விஜே அப்படிங்கிறவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டீம் ஒர்க் தான், வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸ் தேடி கண்டுபிடிச்சு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். அந்த பாருங்க, அந்த பிஜிஎம்முக்கு டக் டக் டக்குன்னு அந்த விஷுவல்ஸ் கட் பண்றது வேற லெவல். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. விசில் பறக்கவே எட்ரா கொக்கி. செம்ம கட்டுங்க. முடிச்சிடலாமா? தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. விக்கி ப்ரோ, மாஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, வேற மாதிரி இருக்கு பார்க்க. அந்த கலர் பேட்டர்ன் இதெல்லாமே வந்து மேபி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் எல்சியூ யூனிவர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ஒரு படம் ஒரு கலர் பேட்டர்னில் இருக்கும். லியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா அப்படி இருக்கும். விக்ரம் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கலர் கிரேட் பண்ணி ஒரே மாதிரி நம்ம ஒரே படத்துல இருந்து தான் பார்க்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. வேற மாதிரி இருக்கு. அந்த சக் சக் சக்குன்னு அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி அந்த கட் பண்ணி இருக்கிற விதம் வேற லெவலில் இருக்கு. ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா நானும் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து
என்னோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் வச்சு இந்த மேஷப் மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு வச்சு நானும் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் சரியாக 2-3 டைம் ட்ரை பண்ணி சரியாக வரல அப்படிங்கிறதுனால அது விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மேஷப் வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே. ஸோ அதனால் செம்ம ஒர்க்கு ப்ரோ, வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பார்க்க வந்து செமையாக இருக்குல்ல. இது இது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு படத்தோட ட்ரெய்லர். ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரில. அதை நமக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டாரு விக்கி. ஸோ அவருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். வேற லெவல். கூலி வந்து நாட் அ பார்ட் ஆஃப் எல்சியூ. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. படமும் எல்லாம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எல்சியூ இல்லைன்னு. ஆனாலுமே அந்த ட்ரைலர் அதெல்லாம் வச்சு இப்படி ஒரு எல்சியூவாக மேக் பண்ணது செம்ம விஷுவல் ட்ரீட்டுங்க. இப்பயே வந்து பார்க்கும்போது எப்படா எல்சியூ அந்த ஃபைனல் பார்ட் எல்லா ஸ்டார்ஸும் ஒரே படத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்துச்சு. ஸோ வேற லெவல். நம்ம என்ன பேசினாலும் இந்த வீடியோவோட முழு கிரெடிட் கோஸ் டு விக்கி, அவருக்கு தான். ஸோ அவரை நம்ம வாழ்த்துவோம். இன்னும் மேலே மேலே இதே மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்க ப்ரோ, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக ஐ லவ் த எடிட். ஸோ செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.